அண்மைச் செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இறுதிச் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை வகித்து வந்த நிலையில் திமுகவின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இறுதிச் சுற்று வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. இறுதி சுற்றை எட்டியிருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் 16 சுற்றுகள் நிறைவடைந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு சுற்று, கடைசி சுற்று, 17வது சுற்று. அந்த சுற்றினுடைய வாக்குகள் தற்போது எண்ணப்படுகின்றது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் 1,54,000 வாக்குகள். அதில் சுமார் 1,08,000 வாக்குகளை திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பெற்றுவிட்டார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி சுமார் 23,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் இடைத்தேர்தலிலே அவர்கள் இந்த டெபாசிட் பெறுவார்களா என்று ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த இடைத்தேர்தலிலே டெபாசிட் பெற வேண்டும் என்று சொன்னால் 25,700 வாக்குகளை பெற வேண்டும். அதற்கு கிட்டத்தட்ட 2,700 வாக்குகள் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இதுதான் கடைசி சுற்று. இப்போ லாஸ்ட் பால்ல 6 அடிச்சா வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பா அவங்க இருக்காங்க. இந்த கடைசி சுற்றுல கூடுதலான வாக்குகள் கிடைக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரையிலே மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். எதிர்பார்த்ததை விட ஒரு கூடுதலான ஒரு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி என்று கொண்டாடிச்சிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயமாக இருந்தாலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சி அலுவலகங்களில் பட்டாசு வெடித்தும் தொண்டர்களுக்கு இனிப்பு கொடுத்தும் அவர்கள் கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நல்ல நடவடிக்கைகளை, மக்கள் நல பணிகளை செய்து வரக்கூடிய காரணத்தால் திமுகவிற்கு மக்கள் வாக்குகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி திமுகவினர் கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு 20 நிமிடத்திற்குள்ளாக வெற்றி பெற்ற அந்த வாக்கு சதவீதம் உள்ளிட்ட முழு விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். மொத்தம் 17 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் 16 சுற்றுகளின் வாக்கு நிறைவாக எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17வது சுற்றினுடைய வாக்கு எண்ணக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.